குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் பண்றது, நோய் நொடிகள் குடும்பத்துல இருக்குது, அதுக்கு ஒரு செலவுகள், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இந்த 18ஆம் தேதிக்கு மேல புதனும் வக்ரம் ஆகிறார். 2 கிரக வக்ரம் இந்த மாதம். அப்ப புதனும் வக்ரம் ஆச்சுன்னா அவர் வந்து ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு கவனமா பாத்துக்கோங்க. அதே போல அவரே 8 மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால திடீர் பண இழப்புகள், ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. திடீர் பணம் இழக்கிறது, திடீர்னு காசு வெளியே போறது, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வழியில ஒரு அவமானங்களை படுறது இதெல்லாம் கொடுத்துரும். அப்ப புதன் வக்கரமாக இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா இத்தனை நாள் அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமா வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமா வேலை செய்ய போகிறார்.